அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சம் ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். அதாவது ரூட் கொடுத்துருக்காங்க 2√72 × 5√32 × 3√50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் டிஎன்பிசியில் கேட்பாங்க, கொடுத்துட்டு 4 ஆன்சர் கொடுப்பாங்க. இங்கே நம்ம 4 ஆன்சர் இல்லாமல் இந்த சம்முக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது நம்ம இப்போ எளிமையான முறையில் பார்க்க போகிறோம். அதாவது கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2√72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 72 நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் ஃபார்முக்கு கொண்டு வரணும். எப்படி அப்படின்னா 72 எல் டிவைடில் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்போ இந்த மாதிரி டிவைட் எடுத்தாலுமே நம்ம செகண்ட் டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் டேபிளால் முடியலை அப்படின்னா தான் 3rd 4th 5th போகணும். இப்போ 72 செகண்ட் டேபிள் அடித்தோம் அப்படின்னா 36 வரும். அதாவது 3 2 6 மீதி 1 12 6 2 12. அடுத்து 36 செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 1 2 8 2 16 18 கிடைக்கும். அடுத்து இந்த 18 நம்ம என்ன செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். இந்த 9 பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகாது, 3rd டேபிள் ஆகும். அப்போ 3rd டேபிள் போட்டால் 3 9. அடுத்து அந்த 3ஐயும் நம்ம அதே 3rd டேபிளில் டிவைட் பண்ணனா என்ன ஆகும்? 1 3 3. இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ கீழே 1 வந்துருச்சு, அதோட இது முடிஞ்சுது. இப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், 2 2 2 3 3 அப்படின்னு இருக்குங்களா, அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்னு இருக்குது இல்லைங்க, ஸ்கொயர் ரூட் அந்த ரூட்டுக்குள்ளே ஒன்றுமே ஒரு நம்பரும் இல்லைன்னா அங்கே என்ன இருக்குதா அர்த்தம் அப்படின்னா 2 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 2 நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியே எடுத்துக்கலாம். 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பரை வெளியே எடுத்துக்கலாம். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? முன்னாடி 72க்கு முன்னாடி 2 இருக்குது. அந்த 2ஐயும் சேர்த்து அடுத்து எழுதணும். நம்ம இந்த சம்முனை பார்த்தீங்கன்னா 2 × 2 இருக்குது. அந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து 2 3 இருக்குது, 3 × 3 இருக்குது. அந்த ஒரு 3 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற 2 அப்படியே உள்ள எழுதிக்கலாம், √2. இப்போ பாருங்கள், இதை பெருக்கலாங்களா? 2 2 4 4 3 12. அப்போ 272 சிம்பிள் ஃபார்ம் என்ன? 12√2. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அடுத்து என்ன இருக்குதுன்னா 5√32 இருக்குது. சரிங்களா? இது எப்போதும் போல் என்ன பண்ணணும், நம்ம இதுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல் டிவைட் போட்டு கண்டுபிடிக்கணும். 5√32ல் 32க்கு எல் டிவைட் போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிள் அடித்தோம் அப்படின்னா 1 2 6 2 12. அடுத்து 16 2வது டேபிள் அடிபடு, அதனால் 2வது டேபிளில் போட்டோம் அப்படின்னா 8 2 16. இதே போல் நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ 8 வந்துருச்சுங்களா? அடுத்து பாருங்கள், இது 2 செகண்ட் டேபிளில் போட்டோம் அப்படின்னு என்ன ஆகும்? 4 2 8. இந்த 4ஐயும் நம்ம செகண்ட் டேபிளில் போட்டால் 2 2 4 அப்படின்னு கிடைக்கும். அந்த 2ஐயும் செகண்ட் டேபிளில் போட்டால் 1 2. கடைசியாக 1 வந்துருச்சுங்களா? இதோட முடிஞ்சுது. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். 2 × 2 × 2 × 2 × 2 அப்படின்றது எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்? இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு தான் இருக்குது. ரூட்டுக்குள்ளே எந்த நம்பருமே இல்லை. இல்லைன்னா நாங்கள் உள்ளே என்ன இருக்குதா அர்த்தம்? 2 இருக்கிறதா அர்த்தம். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பரை வெளியே எடுத்துக்குவோம். இப்போ இங்கே 2 2 ஒரே மாதிரி இருக்குது, அதனால் ஒரு 2 எடுத்துக்குவோம். இதில் 2 2 ஒரே மாதிரி இருக்குது, அதில் ஒரு 2 வெளியே எடுத்துக்குவோம். அப்போ ஏற்கனவே ஆல்ரெடி 5 வெளியே இருக்குது. அப்போ 5 × 2 × 2 ஒரு 2 உள்ள அப்படியே இருக்கும். ஏன்னா அதை வெளியே கொண்டு வர முடியாது, ஒன்று இருக்கிறதுனால. அப்போ 5 × 2 × 2 √2. இதை மல்டிபிள் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? I2 10 π2 20. அப்போ 20√2 கிடைக்கும். அப்போது 5√32 சிம்பிள் ஃபார்ம் என்ன? 20√2. ஓகேங்களா? இப்போ எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நாம் பெருக்கணும். அந்த கொடுத்துருக்குற 3 ஃபார்மையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் மல்டிபிளை ஈஸியாக செய்ய முடியும். அதனால இந்த சிம்பிள் ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டுருக்குறோம். அடுத்து என்ன இருக்குது? 3√50 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 50 நம்ம என்ன பண்ணணும்? எல் டிவைட் போடுவோம். 50 எல் டிவைட் போடுவோம். ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிளில் போட்டோம் அப்படின்னா 25 கிடைக்கும். 25 2 50. இப்போ 25ங்கிறது 2ஆம் வாய்ப்பாலையும் 3ஆம் வாய்ப்பாலையும் வராது, 5ஆம் வாய்ப்பால் தான் வரும். அதனால் என்ன பண்ணுவோம்? 5 போட்டுக்கிட்டு 5ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 5 25. இப்போ மீண்டும் இந்த 5 5ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணால் 5 5. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? 2 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது. அப்போது நான் என்ன இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நம்பர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா
அந்த ஸ்கொயர் ரூட்டில் என்ன இருக்குது அர்த்தம்? 2 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கலாமா? அப்படி வெளியே எடுக்கும்போது இங்கே என்ன வரும்? 2 பெருக்கல் 5 பெருக்கல் 5ன்னு இருக்குது. அப்போ 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வெளியில் 3 இருக்குது. அப்போ 3 பெருக்கல் 5 √2. அந்த √2 வந்து வெளியே எடுக்க முடியாது, அதனால் √2 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதோட சிம்பிள் ஃபார்ம் என்னங்க? I3 15 15 √2. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 ஃபார்முமே நம்ம சிம்பிள் ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், 2√72க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 12 √2ன்னு கண்டுபிடிச்சோம். புரியுதுங்களா? 12 √2 பெருக்கல் 5 √32க்கு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 20 √2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அடுத்து பெருக்கல் 3 √50க்கு என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 15 √2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த இதை நல்லா பாருங்கள், நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துக்கணும். இந்த 12 20 15 அதை தனியாக எடுத்து பெருக்கிறோம். அடுத்து பெருக்கல், ஏன்னா அப்படியே மல்டிபிள் பெருக்கல் √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 அந்த 3 √2யும் பெருக்கிறோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்பர்ஸ்லாம் தனியாக எடுத்துக்கிட்டு அந்த √2களையும் மீண்டும் நாம் என்ன பண்ணுறோம்? பெருக்கிறோம். இப்படி பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 2 ரூட்ஸை பெருக்கணும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் வெளியே வந்துடும். அதாவது உங்களுக்கு இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இங்கேயும் √2 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது, இன்னொரு √2 தனியாக இருக்குது, அதை விட்டுருங்க. இந்த 2 √2 மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு என்ன ஆகும்? வெறும் 2ஆம் நம்பர் மட்டும் வெளியே வரும். இப்போ பாருங்கள், இந்த நம்பர்ஸ் 12 20 15 பிறகு நமக்கு என்ன கிடைக்கிது? 3600 கிடைக்கிது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த √2யும் ஃபஸ்ட்டு இருக்கிற √2யும் செகண்ட் இருக்கிற √2யும் பெருக்குன்னு என்ன மட்டும் தான் கிடைக்கும்? உள்ளே இருக்கிற நம்பர் மட்டுமே ஆன்சராக வரும். 2 மட்டுமே ஆன்சராக வந்துருச்சு. அடுத்து அந்த √2 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ 3600 ரெண்டையும் பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கிது? 7200 √2 முடிச்சது. அவ்வளோ. இதுதான் இந்த சம்மோட சிம்பிள் ஃபார்ம். இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டு 4 ஆன்சர் கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சதை நாம் போட்டுக்கணும். அதாவது ஒரு கணக்கை வந்து நாம் அதை எப்படி போடணும் வழிமுறை தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு அடுத்த கணக்குகளை ஈஸியாக வரும். நன்றி.